அடிக்கிற வெயிலுக்கு சூரிய ஒளியை வச்சு சமைக்க போகிறோங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சின்ன சின்ன கண்ணாடிகளை வெட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரியாணினா வந்து கெட்டி தருவாங்களா அந்த பேப்பர், அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கவரை வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அந்த டிஷ்ஷில் வந்து சுற்றி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஏர் கேப் இல்லாமல் வந்து நல்லா தடவி விட்டு வந்து ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது என்னடா செய்யணும்னு கேட்கலாம். அது சூரிய ஒளி வரதை வந்து ஒரே இடத்துல வந்து அந்த ஒளியை வந்து குவிக்குங்க. அந்த இடம் பயங்கரமாக ஹீட்டாக வந்து இருக்கும். கையை வச்சா கூட கையை வந்து பொத்து போயிருங்க. அந்த இடத்துல ஒரு பேப்பர் வந்து வைக்கிறேன். எப்படி வந்து அந்த பேப்பர் எரியுதுன்னு பாருங்களேன். கொஞ்ச நேரத்தில் புகை வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து கருகி வந்து தீப்பிடிச்சே எரிய ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோ பவராக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சமைக்கலாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சு ஆம்லேட்லாம் போட்டு பார்த்தோம். நல்லா தான் ஒர்க் ஆச்சு. என்ன வெயிலில் நின்றுக்கிட்டே செய்கிறப்ப நம்மளுக்கு தான் எனர்ஜி இதாகும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் தாங்க. இதை வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து ஃபுல்லாக எப்படி செஞ்சேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தான் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.